வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக தமிழகத்துல புதிய அரசு அமைந்துள்ளதை அடுத்து தொடர்ந்து மகளிர் உரிமை மற்றும் முதியோர் ஓய்வூதியம் தொடர்பான முக்கியமான மாற்றங்கள் என்ன நிகழ இருக்கு, யாருக்கு இது கிடைக்கும், யாருக்கு இது கிடைக்காது, சோ குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்றது குறிப்பாகவே சொல்றாங்க. என்ன நடக்கிறது, சோ இதை பற்றின ஒரு முழுமையான காணொலியாக இந்த வீடியோவின் வாயிலாக உங்களுக்கு நம்ம கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ண போறோங்க. சோ மகளிர் உரிமை தொகையுடைய புதிய திட்டம் 2026 மற்றும் 27 பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இந்த இதுல அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தற்போதையம் மாற்றாங்க, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்டது, தொடரப்பட்டது. கடந்த 15ஆம் தேதி வரை 1000 ரூபாய் வழங்கப்பட்டது உறுதி. சோ இப்ப இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா 2500 மாத்துறாங்க. 60 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும், 60 வயதுக்கு மேல போச்சுன்னா ஓய்வூதியம் 3000. இது தேர்தல் வாக்குறுதிகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. உரிமை தொகை பெறுவதற்கான முக்கியமான வழிகள் 3 வழிகள். தற்பொழுது பயனாளிகளுடைய செயல்பாடு, எந்த புதிய நடக்கையும் தேவையில்லை. மேம்படுத்தப்பட்ட தொகை 2500 நேரடியா வங்கிக்கு மாற்றப்படும். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் செயல்பாடு என்ன பண்ணணும்னா, விண்ணப்பங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். தகவலின் அடிப்படையில் புதிய பயனாளிகளின் பட்டியல் உறுதி செய்யப்படும். புதிய விண்ணப்பதாரர்கள் செயல்பாடு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, புதிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். புதிய முறையின் வழிமுறைகள் விரைவில் தேதிகள் அனைத்தும் அறிவிக்க போறது உறுதி. சோ இதை பேஸ் பண்ணிதான் ஏற்கனவே உரிமை தொகை பெறுவர்கள் தானாகவே 2500 வங்கி கணக்குல வந்துடும். மறுசீரமைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. புதிய விண்ணப்பத்திற்கு உண்டான ஒரு முக்கியமான கோட்பாடுகளையும் வச்சிட்டு இருக்காங்க. 20 நாள் பட்ஜெட் தயாரிப்பு ஆய்வு கூட்டங்கள் ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 22ஆம் தேதி வரை. அதிகாரப்பூர்வ ஆணை முதலமைச்சர் விஜய் மற்றும் இந்த சாய்குமார் தலைமை செயலாளர் சாய்குமார் ஆகியோரின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சரியாக 45 நிமிடங்கள். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கலாம். ஜூலை மாதத்துல இறுதி பட்ஜெட் வெளியிடுறாங்க. காலை 11:30 மணிக்கு தொடங்கும். புதிய மதிய அமர்வு 2:30 மணிக்கு இதை தொடங்குறாங்க அப்படின்றது ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ முதலமைச்சர் விஜய் தலைமையிலான 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை ஜூலை இறுதிக்குள் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. தினசரி ஆய்வுக் கூட்டங்கள் 45 நிமிடங்கள் நடைபெறும். சமூக நலன் மற்றும் அடித்தள மேம்பாட்டு ஆய்வுகள் ஜூலை 2ஆம் தேதி. கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஜூலை 3. ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஜூலை 5, 6ல பாத்தீங்க அப்படின்னா 6 உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை, 8ல் ஆதி திராவிடர் பழங்குடியினர். சோ அடுத்து 2ஆம் கட்டத்துல ஜூலை 9 தொழில் முதலீடு வர்த்தகம் மதியத்துல சிறு மற்றும் குறு தொழில்கள் நடக்கும். ஜூலை 13 வணிக நிறுவன வரிகள் பதிவுத்துறை நீர்வளத்துறை திட்டங்கள். ஜூலை 14 கால்நடை பராமரிப்பு பார்வலம். ஜூலை 15 சுகாதாரம். 16, 17 வேளாண் மற்றும் உழவர் நல சூழல்கள், வீட்டு வசதி, நகர்ப்புற மேம்பாடு. சோ 20-21 சுற்றுலா கலாச்சாரம் இந்து சமய அறநிலையத்துறை மனிதவள மேம்பாடுகள் அனைத்துமே இதில் நடக்கும். 22 திட்டமிடல் மற்றும் மதியம் உள்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுகள் அனைத்துமே இதுல நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ திட்டத்தினுடைய மைய புள்ளி வாக்குறுதி செயல்பாடுகள் வரை அனைத்துமே இதுல நடத்துவோம். மைய புள்ளி அப்படின்னா உரிமையா ஜூலை 2ஆம் தேதியே இதற்கான தாக்கல் எல்லாமே பண்ண போறாங்க. கொள்கை உறுதி 2500 நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்குல செலுத்த போறாங்க. மகளிர் உரிமை தொகை 2500 உங்க வங்கி கணக்குல நேரடியா இதை செலுத்துறதுக்கு உண்டான ஒரு லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் எதிர்பார்க்கலாம். சோ உறுதியான திட்டமும் அடுத்த கட்டமும் நிதி உயர்வு கன்ஃபார்மா உறுதி. ஜூலை 22ஆம் தேதிக்குள் அனைத்து துறை திட்டங்களும் பகுப்பாய்வு செய்யப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.